காவேரி சொன்னது அப்படியே விஜய் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. சரி தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காவேரிக்கே மனசு மாறி இருக்கு. சரி நம்ம தாத்தா வீட்டுக்கு காவேரியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அது அப்படியே காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க எதுவும் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை காவேரி நீ ஒரு விஷயம் சொன்னல அதை நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை நீ தாத்தா வீட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னல எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க உண்மையாவா? நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? போகலாமா நம்ம அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகலாம் காவேரி. நீ வயிற்றில் குழந்தைய வச்சிட்ருக்க. நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்க. அதை நான் கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன். நாம் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கலாம் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அவங்க பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் கேட்டோடனே எனக்காக நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏய் காவேரி உனக்காக தான் நான் இங்கேயே இருக்கேன். அப்போது நீ கேட்கும்போது நான் செய்யாமல் இருப்பேனா? நீ என் பொண்டாட்டிடி புரியுதா? உனக்கு என்ன வேணாலும் நான் தாண்டி செய்யணும். அவன் மனசுக்கு எது சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம் புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிவெடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதான் எடுத்துட்டேன்ல சரி நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போயிட்டு சாரதாங்க சமைச்சிட்டே இருக்காங்க. கிட்ட போய் நிற்கிறாங்க. என்னடி ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம்மா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லுடி என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை நானும் விஜயம் சேர்ந்து அங்கே தாத்தா பாட்டி வீட்லேயே போய் தங்க போகிறோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல அங்கே அவங்கள பார்த்துக்கணும். பாட்டிக்கு ரொம்ப இவரோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி இதுக்கு முன்னாடி பாட்டி தாத்தா 2 பேருமே வந்து உன்னை கூப்பிட்டாங்க. அப்போது நீ போக மாட்டேன்னு சொல்லிட்ட. அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதுதான்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க விஜய்னு விஜயே தேடிட்டுருக்காங்க. அவர் இங்கே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை நானும் விஜயும் அங்கே இருந்தால் பாட்டி சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்து அங்கே போகிறோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி நல்ல முடிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் வராரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா நல்லபடியாக நீ போயிட்டு வா. நீ வந்து பாட்டியும் தாத்தாவும் நல்லபடியாக பார்த்துக்கோ. நானும் கேட்டதா சொல்லு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே வந்து தாத்தா பார்க்குறாரு. பேக் எடுத்துகிட்டு வந்த வரத்தை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே ஓடி வராரு. விஜய் வந்துட்டியா காவேரி வந்துட்டியா வாம்மா உள்ளே வா. நீ போயிட்டு ஆரத்தி கொண்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தோடனே உள்ளே வராங்க. வந்தோடனே உட்காந்துட்ருக்காங்க. என்னப்பா விஜய் நீ இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா பாட்டிக்காக காவேரி கூட இங்கே இருக்கணும்னு சொன்னேன். அதனால தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். அதை கேட்டோடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் காவேரி கிட்ட நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் காவேரி உடனே எப்படி பண்ண முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. விஜயை நான் இங்கே வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி விஜயோட மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே காவேரியை பார்க்குறாரு. காவேரியும் அப்படியே தாத்தாவை பார்க்குறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. விஜய் நீங்கள் வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பாட்டி சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீ இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. அவங்க சித்தியும் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே இங்கேயே இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சித்தி அப்படின்னு